ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். கனரா பேங்க் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு புதிய ஏடிஎம் கார்டு கட்டணங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கனரா பேங்க் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற ஏடிஎம் கார்டுக்கான புதிய கட்டணமாக எவ்வளவு நிர்ணயிச்சிருக்காங்கங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனரா பேங்க் நோட்டீஸ் டு அவர் கார்டு ஹோல்டர்ஸ் சப்ஜெக்டில் ரிவிஷன் இன் டெபிட் கார்டு சர்வீஸ் சார்ஜஸ் ஃப்ரம் 13/2/2023. ஸோ February 13 டெபிட் கார்டுக்கான சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணி கனரா பேங்க் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன கார்டுக்கு எவ்வளவு அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டெபிட் கார்டில் 4 விதமான ஏடிஎம் கார்டை தங்களுடைய கஸ்டமர்களுக்கு கனரா பேங்க் வழங்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு கிளாசிக் அல்லது ஸ்டாண்டர்ட் கார்டு, ரெண்டாவதாக பிளாட்டினம் கார்டு, மூன்றாவதாக பிஸ்னஸ் கார்டு, நான்காவதாக செலக்ட் கார்டு. இந்த 4 விதமான கார்டுக்கும் ஆனுவல் ஃபீ, அதாவது ஒரு வருடத்திற்கான கட்டணமாக எவ்வளவு நிர்ணயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக் கார்டுக்கு ஏற்கனவே ₹125 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கட்டணத்தை ₹75 அதிகப்படுத்தி புதிய கட்டணமாக ₹200 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிளாட்டினம் டைப் வகையான கார்டுக்கு ஏற்கனவே ₹250 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கார்டுக்கு இன்னும் ₹250 அதிகப்படுத்தி புதிய கட்டணமாக ₹500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மூன்றாவதாக பிஸ்னஸ் கார்டுக்கு ஏற்கனவே ₹300 வசூலிச்சிருக்கிறாங்க. இந்த கட்டணத்தை ₹200 அதிகப்படுத்தி புதிய கட்டணமாக ₹500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து செலக்ட் டைப் கார்டுக்கு ஆனுவல் ஃபீயாக ஏற்கனவே இருந்த ₹1000 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு. உங்களுடைய கார்டு டேமேஜ் ஆகி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கிளாசிக் ஸ்டாண்டர்ட் கார்டுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான கட்டணம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இனி ₹150 இதற்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாசிக் ஸ்டாண்டர்ட் டைப் கார்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான கட்டணமாக ₹150 நீங்கள் செலுத்தணும். ரெண்டாவதாக பிளாட்டினம் டைப் கார்டுக்கும் ₹150 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ₹50 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ₹100 அதிகப்படுத்தியிருக்காங்க. மூன்றாவதாக பிஸ்னஸ் டைப் கார்டு, செலக்ட் கார்டு, இந்த எல்லா கார்டுக்குமே ஏற்கனவே ₹50 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா கார்டுலேயுமே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக ₹100 அதிகப்படுத்தி புதிய கட்டணமாக ₹150 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து டெபிட் கார்டு இன்ஆக்டிவிட்டி ஃபீ சார்ஜஸ் பெர் ஆனம். ஒரு வருஷம் ஃபுல்லாக உங்களுடைய ஏடிஎம் கார்டை நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா அதற்கும் சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிளாசிக் ஸ்டாண்டர்ட் கார்டுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இல்லை. பிளாட்டினம் கார்டுக்கும் சார்ஜஸ் இல்லை. பிஸ்னஸ் கார்டுக்கு ₹300 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. செலக்ட் கார்டுக்கும் எந்த விதமான சார்ஜஸும் இல்லை. நான்காவதாக சார்ஜஸ் ஃபார் எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ், சார்ஜஸ் பெர் குவார்ட்டர். ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் இன்டிமேஷன் உங்களுடைய மொபைலில் எஸ்எம்எஸ்ஸை சென்ட் பண்ணுவாங்க. இந்த எஸ்எம்எஸ்க்கான சார்ஜஸாக ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஏற்கனவே ₹15 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. புதிய கட்டணமாக எந்த ஒரு ரூபாயும் மென்ஷன் பண்ணாமல் ஆன் ஆக்சுவல் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த புதிய கட்டணங்கள் எல்லாமே February 13, 2023 கனரா பேங்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.